நம்ம சைவ சமயத்துக்கு கிடைச்ச பெரிய புலி. இன்னொன்று தெரியுமா? சிங்கத்தை கூட புலி வேட்டையாடும். சிங்கத்தை புலி வேட்டையாடிடும். ஆனால் காட்டுக்கு ராஜா சிங்கம், அதையே புலி வேட்டையாடிடும். பரசமய கோளரின்னு ஞானசம்பந்தருக்கு பேர். திராவிட சிசு, பாலர வாயர் அப்படின்லாம் ஞானசம்பந்தருக்கு பேர். சாமியோட முகத்தை பாருங்க, பாலர வாயர், பால் வடிகிற முகம். உண்மையாலுமே நான் சொல்கிறேன், கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு சாமியை கும்பாபிஷேகத்துக்கு பல சன்னிதானங்களை குடமுழுக்க கூப்புன்னு நம்ம மடத்தில் கோயிலில் ஏற்பாடாகிட்டு இருந்தது. நாங்கள் சொல்லிட்டோம், வேறு சன்னிதானங்கள் வேண்டாம், சிவாகர சுவாமிகளும் முதுகுன்ற சுவாமிகளும் வரணும், மற்றவங்கெல்லாம் இன்னொரு விழாக்களுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மடாதிபதிகள், குருமார்கள், சாமிகள் சொன்ன மாதிரி வரணும், ஆசீர்வாதம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் திருமுறையையும் சைவத்தையும் எளிமையாக அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அது சிவாகர சுவாமிகளால் தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது, எங்களால் கூட முடியாது. ஏதோ போய் வந்தால் 2 வார்த்தை அருளாசி வணங்கிட்டு பூசைக்கு போயிடலாம். அப்படி எளிமையாக திருமுறையையும் சைவ கருத்துக்களையும் நவரச நாயகர், அவர் நவரச நாயகர், நவரச